அரசியலமைப்பு ரீதியாக உத்தரவாதம் அளிக்கப்பட்ட நீதித்துறை சுதந்திரம் ஜனநாயகத்தின் முன்னிபந்தனையாகும். கருத்து: இந்த கருத்து 100% உண்மையானது மற்றும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. சுதந்திரமான நீதித்துறை இல்லாமல் ஜனநாயகம் என்பது உயிரற்ற உடல் போன்றது. சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா மற்றும் தனிமனித சுதந்திரம் ஆகியவற்றை நிலைநாட்ட நீதித்துறை அரசியல் தலையீடுகள் இன்றி செயல்படுவது அவசியம். இதை அரசியலமைப்பு எவ்வாறு உறுதி செய்கிறது மற்றும் ஜனநாயகத்திற்கு இது ஏன் முக்கியம் என்பதை விரிவாக காண்போம். அரசியலமைப்பு எவ்வாறு நீதித்துறை சுதந்திரத்தை உறுதி செய்கிறது? இந்திய அரசியலமைப்புச் சிற்பிகள் நீதித்துறை நிர்வாகத்துறையின் கைப்பாவையாக மாறிவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தனர். அதற்காக பின்வரும் பாதுகாப்புகளை வழங்கினர். பதவி பாதுகாப்பு, செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர். உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நினைத்த மாத்திரத்தில் அரசால் நீக்க முடியாது. நிரூபிக்கப்பட்ட தவறான நடத்தை அல்லது இயலாமை அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் கடினமான பதவி நீக்க தீர்மானம் இம்பீச்மெண்ட் நிறைவேற்றினால் மட்டுமே அவர்களை நீக்க முடியும். விதி 124. பதவி நியமனம். நீதிபதிகளை நியமிப்பதில் நிர்வாகத்துறைக்கு அரசாங்கத்திற்கு முழு அதிகாரம் இல்லை. கொலீஜியம் முறை, கலீஜியம் சிஸ்டம் மூலம் நீதித்துறையே நீதிபதிகளை தேர்வு செய்கிறது. ஊதியம் மற்றும் படிகள். நீதிபதிகளின் ஊதியம் அரசின் வாக்கெடுப்புக்கு உட்படாத இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா வழங்கப்படுகிறது. நிதி நெருக்கடி நிலையை தவிர மற்ற நேரங்களில் அவர்களின் ஊதியத்தை குறைக்க முடியாது. நிர்வாகத்துறையிலிருந்து பிரிவினை. ஆர்டிக்கல் 50. அரசு வழிகாட்டு நெறிமுறைகளின்படி நீதித்துறையை நிர்வாகத்துறையிலிருந்து பிரித்து வைப்பது அரசின் கடமையாகும். நீதிமன்ற அவமதிப்பு அதிகாரம். பவர் டு பனிஷ் ஃபார் கண்டெம்ப்ட். நீதிமன்றத்தின் அதிகாரத்தை குறைத்து மதிப்பிடுபவர்களை தண்டிக்கும் அதிகாரம் அதற்கே உண்டு. விதி 129. ஜனநாயகத்திற்கு ஏன் இது ஒரு முன்னிபந்தனை? ப்ரீரெக்வசைட் ஃபார் டெமோக்ரஸி. ஒரு ஜனநாயக நாடு சர்வாதிகார நாடாக மாறாமல் இருக்க நீதித்துறையின் சுதந்திரம் பின்வருமாறு செயல்படுகிறது. அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன், கார்டியன் ஆஃப் ரைட்ஸ். அரசாங்கமே ஒரு குடிமகனின் உரிமையை பறித்தால் அவர் நீதித்துறையைத்தான் நாடுவார். விதி 32(226). நீதித்துறை சுதந்திரமாக இல்லாவிட்டால் அரசை கேள்வி கேட்க முடியாது. உதாரணம்: ஆதார் வழக்கில் தனியுரிமை, பிரிவசி அடிப்படை உரிமை என்று தீர்ப்பளித்து அரசின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தியது. அரசியலமைப்பின் காவலன், கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். நாடாளுமன்றம் தனக்கு அதிக பெரும்பான்மை இருக்கிறது என்பதற்காக அரசியலமைப்புக்கு எதிரான சட்டங்களை இயற்றலாம். அதை தடுத்து நிறுத்தும் அதிகாரம் ஜுடிஷியல் ரிவ்யூ சுதந்திரமான நீதித்துறைக்கு மட்டுமே உண்டு. உதாரணம்: NJAC சட்டம் ரத்து. கூட்டாட்சி அமைப்பை பாதுகாத்தல். ஃபெடரல் ஆர்பிட்டர். மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே பிரச்சினை ஏற்படும்போது நீதித்துறை ஒரு நடுநிலையான நடுவராகச் செயல்பட வேண்டும். அது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தால் மாநிலங்களுக்கு நீதி கிடைக்காது. அதிகாரச் சமநிலை. செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். நிர்வாகத்துறை மற்றும் சட்டமன்றம் தங்கள் வரம்பை மீறும்போது இது தவறு என்று சுட்டிக்காட்டி அவர்களை கட்டுப்படுத்த சுதந்திரமான நீதித்துறை அவசியம். முடிவுரை. கன்க்ளூஷன். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் கூறியது போல, மக்கள் தங்கள் உரிமைகளை பாதுகாக்க சட்டமன்றத்தையோ அல்லது நிர்வாகத்துறையையோ நம்புவதை விட நீதித்துறையையே அதிகம் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கையை காப்பாற்ற நீதித்துறை சுதந்திரம் அவசியம். எனவே நீதித்துறை சுதந்திரம் என்பது நீதிபதிகளின் தனிப்பட்ட சலுகை அல்ல, அது இந்திய குடிமக்களின் ஜனநாயக உரிமைக்கான உத்தரவாதமாகும். Constitutionally guaranteed judicial independence is a prerequisite of democracy. Comment. அரசியலமைப்பு ரீதியாக உத்தரவாதம் அளிக்கப்பட்ட நீதித்துறை சுதந்திரம் ஜனநாயகத்தின் முன்னிபந்தனையாகும். கருத்து: Constitutionally guaranteed judicial independence is indeed a crucial aspect of democracy. அரசியலமைப்பு ரீதியாக உத்தரவாதம் அளிக்கப்பட்ட நீதித்துறை சுதந்திரம் உண்மையில் ஜனநாயகத்தின் ஒரு முக்கிய அம்சமாகும். Importance of judicial independence. நீதித்துறை சுதந்திரத்தின் முக்கியத்துவம். Separation of powers.
Judicial independence ensures that the judiciary can function without interference from the executive or legislative branches, maintaining the separation of powers. அதிகாரங்களை பிரித்தல். நீதித்துறை சுதந்திரம், நிர்வாக அல்லது சட்டமன்ற கிளைகளின் குறுக்கீடு இல்லாமல் நீதித்துறை செயல்பட முடியும் என்பதை உறுதி செய்கிறது. அதிகாரங்களை பிரிப்பதை பராமரிக்கிறது. Rule of law. An independent judiciary upholds the rule of law, ensuring that the government and citizens are bound by the same laws. சட்டத்தின் ஆட்சி. ஒரு சுயாதீன நீதித்துறை சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துகிறது. அரசாங்கமும் குடிமக்களும் ஒரே சட்டங்களால் பிணைக்கப்படுவதை உறுதி செய்கிறது. Protection of rights. Judicial independence allows the judiciary to protect individual rights and freedoms without fear or favor. உரிமைகளை பாதுகாத்தல். நீதித்துறை சுதந்திரம் நீதித்துறை தனிப்பட்ட உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை பயம் அல்லது பாகுபாடு இல்லாமல் பாதுகாக்க அனுமதிக்கிறது. Accountability. An independent judiciary can hold the government and other institutions accountable for their actions. பொறுப்புக்கூறல். ஒரு சுயாதீன நீதித்துறை அரசாங்கத்தையும் பிற நிறுவனங்களையும் அவர்களின் செயல்களுக்கு பொறுப்பேற்க வைக்க முடியும். Consequences of lack of judicial independence. நீதித்துறை சுதந்திரம் இல்லாததன் விளைவுகள். Erosion of trust. Without judicial independence, citizens may lose trust in the judiciary and the government. நம்பிக்கை அரிப்பு. நீதித்துறை சுதந்திரம் இல்லாமல் குடிமக்கள் நீதித்துறை மற்றும் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை இழக்க நேரிடும். Abuse of power. Lack of judicial independence can lead to abuse of power by the executive or legislative branches. அதிகார துஷ்பிரயோகம். நீதித்துறை சுதந்திரம் இல்லாதது நிர்வாக அல்லது சட்டமன்ற கிளைகளால் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு வழிவகுக்கும். Undermining democracy. Judicial independence is essential for democracy. Without it, democratic institutions can be undermined. ஜனநாயகத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்துதல். ஜனநாயகத்திற்கு நீதித்துறை சுதந்திரம் அவசியம். அது இல்லாமல் ஜனநாயக நிறுவனங்கள் குறைமதிப்பிற்கு உட்படுத்தப்படலாம். Constitutional guarantees. அரசியலமைப்பு உத்தரவாதங்கள். Independence of the judiciary. Constitutions often guarantee the independence of the judiciary, ensuring that judges are not influenced by external factors. நீதித்துறையின் சுதந்திரம். அரசியலமைப்புகள் பெரும்பாலும் நீதித்துறையின் சுதந்திரத்தை உறுதி செய்கின்றன. நீதிபதிகள் வெளிப்புற காரணிகளால் பாதிக்கப்படுவதில்லை என்பதை உறுதி செய்கின்றன. Security of tenure. Judges are typically given security of tenure, protecting them from arbitrary removal. பதவிக்கால பாதுகாப்பு. நீதிபதிகளுக்கு பொதுவாக பதவிக்கால பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. இது தன்னிச்சையான நீக்கத்திலிருந்து அவர்களை பாதுகாக்கிறது. Financial independence. Judicial independence may also involve financial independence, ensuring that the judiciary is not beholden to other branches for funding. நிதி சுதந்திரம். நீதித்துறை சுதந்திரம் என்பது நிதி சுதந்திரத்தையும் உள்ளடக்கியிருக்கலாம். நீதித்துறை நிதிக்காக மற்ற கிளைகளுக்கு கட்டுப்படாமல் இருப்பதை உறுதி செய்கிறது. Conclusion. Constitutionally guaranteed judicial independence is a fundamental aspect of democracy, ensuring that the judiciary can function impartially and uphold the rule of law. அரசியலமைப்பு ரீதியாக உத்தரவாதம் அளிக்கப்பட்ட நீதித்துறை சுதந்திரம் ஜனநாயகத்தின் அடிப்படை அம்சமாகவும், இது நீதித்துறை பாரபட்சமின்றி செயல்படவும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தவும் முடியும் என்பதை உறுதி செய்கிறது. A federal government is a system in which power is shared between a national federal government and regional state or provincial governments. ஒரு கூட்டாட்சி அரசாங்கம் என்பது ஒரு தேசிய கூட்டாட்சி அரசாங்கத்திற்கும் பிராந்திய மாநில அல்லது மாகாண அரசாங்கங்களுக்கும் இடையில் அதிகாரம் பகிர்ந்து கொள்ளப்படும் ஒரு அமைப்பாகும். The principle of harmonious construction, also known as the doctrine of harmonious construction, is a rule of statutory interpretation that emphasizes the importance of avoiding conflicts between different provisions of a law. It dictates that when interpreting a statute, courts should strive to give effect to all provisions, even if they appear contradictory, by interpreting them in a way that reconciles their differences and avoids nullifying any part of the law. This principle is crucial for maintaining the integrity and coherence of the legal system,
இணக்கமான கட்டுமான கொள்கை, இணக்கமான கட்டுமான கோட்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒரு சட்டத்தின் வெவ்வேறு விதிகளுக்கு இடையிலான மோதல்களை தவிர்ப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் ஒரு சட்டப்பூர்வ விளக்க விதியாகும். ஒரு சட்டத்தை விளக்கும் போது நீதிமன்றங்கள் அனைத்து விதிகளையும் செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும். அவை முரண்பாடாக தோன்றினாலும் அவற்றின் வேறுபாடுகளை சரிசெய்யும் வகையிலும் சட்டத்தின் எந்த பகுதியையும் செல்லாததாக்குவதை தவிர்க்கும் வகையிலும் அவற்றை விளக்க வேண்டும் என்று அது ஆணையிடுகிறது. சட்ட அமைப்பின் ஒருமைப்பாடு மற்றும் ஒத்திசைவை பேணுவதற்கு இந்த கொள்கை மிகவும் முக்கியமானது. நீதிமன்றங்களால் சட்டமன்ற அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பது தொடர்பான சர்ச்சைக்குரிய பிரச்சினைகளை தீர்ப்பதிலிருந்து கூட்டாட்சி மேலாதிக்கத்தின் கொள்கை மற்றும் இணக்கமான கட்டுமானம் ஆகியவை வெளிப்பட்டுள்ளன. விளக்குக. இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணையானது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலான சட்டமியற்றும் அதிகாரங்களை 3 பட்டியல்களாக யூனியன், ஸ்டேட், கன்கரண்ட் லிஸ்ட்ஸ் பிரிக்கிறது. இந்த அதிகார பகிர்வில் குழப்பம் அல்லது மோதல் ஏற்படும்போது அதை தீர்க்க உச்ச நீதிமன்றம் உருவாக்கிய 2 முக்கிய கோட்பாடுகளே இணக்கமான கட்டுமானம், டாக்ட்ரின் ஆஃப் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், மற்றும் கூட்டாட்சி மேலாதிக்க கொள்கை, டாக்ட்ரின் ஆஃப் ஃபெடரல் சூப்ரமசி ஆகும். இவற்றை விரிவாக பார்ப்போம். இணக்கமான கட்டுமான கொள்கை, டாக்ட்ரின் ஆஃப் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், இது மோதல்களை தவிர்ப்பதற்கான முதல் படியாகும். பொருள்: ஒரு குறிப்பிட்ட விவகாரத்தில் மத்திய பட்டியலிலும் பட்டியலாய் மாநில பட்டியலிலும் பட்டியல் 2 உள்ள அதிகாரங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதுவது போல தோன்றினால் நீதிமன்றம் உடனடியாக ஒரு சட்டத்தை ரத்து செய்யாது. அதற்கு பதிலாக 2 சட்டங்களும் ஒன்றாகச் செயல்படும் வகையில் ஒரு இணக்கமான விளக்கத்தை அளிக்கும். நோக்கம்: அரசியலமைப்புச் சிற்பிகள் எந்த பட்டியலையும் தேவையற்றதாக உருவாக்கவில்லை. எனவே 2 அதிகாரங்களுக்கும் உயிர் கொடுப்பதே இதன் நோக்காகும். செயல்முறை: ஒரு பட்டியலில் உள்ள உள்ளீடுகள் என்ட்ரீஸ் மற்றொரு பட்டியலில் உள்ள உள்ளீடுகளை ஆக்கிரமிக்காத வகையில் நீதிமன்றம் அவற்றை வரையறுக்கும். எந்தவொரு பட்டியலையும் தனித்து பார்க்காமல் அரசியலமைப்பின் முழு பகுதியையும் ஒருங்கிணைத்து பார்த்து பொருள் கொள்ளப்படும். வழக்கு: கல்கத்தா கேஸ் கம்பெனி எதிர் மேற்கு வங்க அரசு 1962 வழக்கில் வாயு மற்றும் எரிவாயு கேஸ் ஒர்க்ஸ் என்ற அதிகாரம் மாநில பட்டியலிலும் தொழில்துறை இண்டஸ்ட்ரி என்பது மத்திய பட்டியலிலும் இருந்தது. உச்ச நீதிமன்றம் இணக்கமான கட்டுமானத்தை பயன்படுத்தி எரிவாயு தொடர்பான முழு அதிகாரத்தையும் மாநிலத்திற்கு வழங்கியது. கூட்டாட்சி மேலாதிக்க கொள்கை, டாக்ட்ரின் ஆஃப் ஃபெடரல் சூப்ரமசி, இணக்கமான கட்டுமானம் தோல்வியடையும் போது, அதாவது மோதலை தவிர்க்கவே முடியாது என்ற சூழலில் கூட்டாட்சி மேலாதிக்கம் பயன்படுத்தப்படும். பொருள்: மத்திய சட்டத்திற்கும் மாநில சட்டத்திற்கும் இடையே தீர்க்க முடியாத முரண்பாடு இருந்தால் மத்திய அரசின் அதிகாரமே யூனியன் பவர் மேலோங்கும். மாநில சட்டம் செல்லாததாகிவிடும். அரசியலமைப்பு அடிப்படை ஆர்டிக்கல் 246 விதி 246 அன்படி நாடாளுமன்றத்திற்கு தனிப்பட்ட மற்றும் மேலான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. படிநிலை ஹைரார்கி: பட்டியல் A மத்திய விடப்பெரிது, பட்டியல் 3 பொது விடப்பெரிது, பட்டியல் 2 மாநிலம். பொது பட்டியல் முரண்பாடு ஆர்டிக்கல் 254 பொது பட்டியலில் உள்ள ஒரு விஷயத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் சட்டம் இயற்றினால் மத்திய சட்டமே செல்லும். விடப்பெரிது பட்டியல் 3 பொது விடப்பெரிது, பட்டியல் 2 மாநிலம். பொது பட்டியல் முரண்பாடு ஆர்டிக்கல் 254 பொது பட்டியலில் உள்ள ஒரு விஷயத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் சட்டம் இயற்றினால் மத்திய சட்டமே செல்லும். விதிவிலக்கு: மாநில சட்டியல் 3 பொது விடப்பெரிது, பட்டியல் 2 மாநிலம். அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. படிநிலை ஹைரார்கி: பட்டியல் A மத்திய விடப்பெரிது, பட்டியல் 3 பொது விடப்பெரிது, பட்டியல் 2 மாநிலம். பொது பட்டியல் முரண்பாடு ஆர்டிக்கல் 254 பொது பட்டியலில் உள்ள ஒரு விஷயத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் சட்டம் இயற்றினால் மத்திய சட்டமே செல்லும். விதிவிலக்கு: மாநில சட்டம் ஜனாதிபதியின் ஒப்புதலை பெற்றிருந்தால். இவ்விரண்டு கொள்கைகளின் உறவுமுறை இன்டர் ரிலேஷன். நீதிமன்றங்கள் ஒரு பிரச்சினையை அணுகும் விதம் பின்வருமாறு இருக்கும். முயற்சி 1 ஹார்மனி: முதலில் 2 சட்டங்களையும் காப்பாற்ற முடியுமா என்று பார்க்கும் இணக்கமான கட்டுமானம்.
முயற்சி 2 சூப்ரமசி. அது சாத்தியமில்லை என்றால் மத்திய அரசின் சட்டம் மாநில அரசின் சட்டத்தை விட அதிகாரம் மிக்கது என்று தீர்ப்பளிக்கும் கூட்டாட்சி மேலாதிக்கம். முடிவுரை: இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சித்தன்மை கொண்டது என்றாலும் அது வலுவான மையத்தை ஸ்ட்ராங் சென்டர் கொண்டுள்ளது என்பதை இக்கோட்பாடுகள் உறுதிப்படுத்துகின்றன. நீதிமன்றங்கள் இந்த கொள்கைகளை சமர்த்தியமாக பயன்படுத்துகின்றன. From the resolution of contentious issues regarding distribution of legislative powers by the courts, principle of federal supremacy, and harmonious construction have emerged. Explain. நீதிமன்றங்களால் சட்டமன்ற அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பது தொடர்பான சர்ச்சைக்குரிய பிரச்சினைகளை தீர்ப்பதிலிருந்து கூட்டாட்சி மேலாதிக்கத்தின் கொள்கை மற்றும் இணக்கமான கட்டுமானம் ஆகியவை வெளிப்பட்டுள்ளன. விளக்குக. The principles of federal supremacy and harmonious construction have evolved through judicial interpretations in resolving contentious issues regarding the distribution of legislative powers in federal systems. கூட்டாட்சி அமைப்புகளில் சட்டமன்ற அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பது தொடர்பான சர்ச்சைக்குரிய பிரச்சினைகளை தீர்ப்பதில் நீதித்துறை விளக்கங்கள் மூலம் கூட்டாட்சி மேலாதிக்கம் மற்றும் இணக்கமான கட்டுமானத்தின் கொள்கைகள் உருவாகியுள்ளன. Principle of Federal Supremacy கூட்டாட்சி மேலாதிக்க கொள்கை. Definition. When there is a conflict, the laws of the central federal government generally take precedence over the laws of constituent units, states or provinces. வரையறை: மோதல் ஏற்படும் போது மத்திய கூட்டாட்சி அரசாங்கத்தின் சட்டங்கள் பொதுவாக தொகுதி அலகுகளின் மாநிலங்கள் அல்லது மாகாணங்கள் சட்டங்களை விட முன்னுரிமை பெறுகின்றன. Application. In cases of conflict between federal and state laws, the federal law prevails. பயன்பாடு: கூட்டாட்சி மற்றும் மாநில சட்டங்களுக்கு இடையில் மோதல் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் கூட்டாட்சி சட்டம் மேலோங்கி நிற்கிறது. Rationale. This principle ensures that the federal government can effectively govern the country and maintain national unity. பகுத்தறிவு: கூட்டாட்சி அரசாங்கம் நாட்டை திறம்பட நிர்வகிக்கவும் தேசிய ஒற்றுமையை பராமரிக்கவும் முடியும் என்பதை இந்த கொள்கை உறுதி செய்கிறது. Principle of harmonious construction இணக்கமான கட்டுமானத்தின் கொள்கை. Definition. A rule of statutory interpretation that emphasizes the importance of avoiding conflicts between different provisions of a law. வரையறை: ஒரு சட்டத்தின் வெவ்வேறு விதிகளுக்கு இடையிலான மோதல்களை தவிர்ப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் சட்டப்பூர்வ விளக்க விதி. இணக்கமான கட்டுமான கொள்கை அரசியலமைப்பின் விதிகள் இணக்கமான முறையில் விளக்கப்பட வேண்டும் என்றும் முரண்பாடாக தோன்றும் விதிகளை ஒத்திசைக்க வேண்டும் என்றும் கோருகிறது. Application. Courts apply this principle to avoid conflicts between different provisions of the Constitution and to give effect to the overall scheme of the Constitution. பயன்பாடு: அரசியலமைப்பின் வெவ்வேறு விதிகளுக்கு இடையிலான மோதல்களை தவிர்க்கவும் அரசியலமைப்பின் ஒட்டுமொத்த திட்டத்தை செயல்படுத்தவும் நீதிமன்றங்கள் இந்த கொள்கையை பயன்படுத்துகின்றன. Rationale. Harmonious construction ensures that the Constitution is interpreted in a way that promotes unity and coherence, rather than creating unnecessary conflicts. பகுத்தறிவு: தேவையற்ற மோதல்களை உருவாக்குவதற்கு பதிலாக ஒற்றுமை மற்றும் ஒத்திசைவை ஊக்குவிக்கும் வகையில் அரசியலமைப்பு விளக்கப்படுவதை இணக்கமான கட்டுமானம் உறுதி செய்கிறது. Judicial role. நீதித்துறை பங்கு. Interpretation. Courts play a crucial role in interpreting the Constitution and resolving conflicts between different provisions. விளக்கம்: அரசியல்மான கட்டுமானம் உறுதி செய்கிறது. Judicial role. நீதித்துறை பங்கு. Interpretation. Courts play a crucial role in interpreting the Constitution and resolving conflicts between different provisions. விளக்கம்: அரசியலமைப்பை விளக்குவதிலும் பல்வேறு விதிகளுக்கு இடையிலான மோதல்களை தீர்ப்பதிலும் நீதிமன்றங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. Balancing powers. Through their interpretations, courts balance the powers of the federal government and the states, ensuring that each level of government exercises its powers within constitutional limits. அதிகாரங்களை சமன் and the states, ensuring that each level of government exercises its powers within constitutional limits. அதிகாரங்களை சமநிலைப்படுத்துதல்
அவற்றின் விளக்கங்கள் மூலம் நீதிமன்றங்கள் மத்திய அரசு மற்றும் மாநிலங்களின் அதிகாரங்களை சமநிலைப்படுத்துகின்றன. அரசாங்கத்தின் ஒவ்வொரு மட்டமும் அரசியலமைப்பு வரம்புகளுக்குள் அதன் அதிகாரங்களை பயன்படுத்துவதை உறுதி செய்கின்றன. Conclusion. And harmonious construction have emerged as essential tools for resolving contentious issues regarding the distribution of legislative powers in federal systems. These principles help maintain the balance of power between the federal government and the states, ensuring that the Constitution is interpreted in a way that promotes national unity and coherence. கூட்டாட்சி அமைப்புகளில் சட்டமன்ற அதிகாரங்களை பகிர்வது தொடர்பான சர்ச்சைக்குரிய பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு கூட்டாட்சி மேலாதிக்கம் மற்றும் இணக்கமான கட்டுமானத்தின் கொள்கைகள் அத்தியாவசிய கருவிகளாக வெளிப்பட்டுள்ளன. இந்த கொள்கைகள் கூட்டாட்சி அரசாங்கத்திற்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான அதிகார சமநிலையை பராமரிக்க உதவுகின்றன, மேலும் அரசியலமைப்பு தேசிய ஒற்றுமை மற்றும் ஒத்திசைவை ஊக்குவிக்கும் வகையில் விளக்கப்படுவதை உறுதி செய்கின்றன. ஒரு தனிமனிதனின் கண்ணியம் டிக்னிட்டி, தனியுரிமை பிரைவசி மற்றும் தேர்வு செய்யும் உரிமை ஆகியவை சமூகத்தின் நம்பிக்கைகளை விட முக்கியமானவை என்று கூறி இக்கோட்பாட்டை உறுதி செய்தது. மத நம்பிக்கைகளுக்கு எதிரான அரசியலமைப்பு ஒழுக்கம், மதச் சம்பிரதாயங்கள் அல்லது பழக்கவழக்கங்கள் அரசியலமைப்பு வழங்கும் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருந்தால் நீதிமன்றம் அரசியலமைப்பு ஒழுக்கத்தின்படியே தீர்ப்பளிக்கும். வழக்கு சபரிமலை வழக்கு இந்தியன் யங் லாயர்ஸ் அசோசியேஷன் vs ஸ்டேட் ஆஃப் கேரளா 2018. சபரிமலை கோயிலில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிப்பது குறித்த வழக்கில் தீட்டு என்ற மதநம்பிக்கையை விட பெண்களின் சமத்துவ உரிமை மற்றும் கண்ணியம் முக்கியமானது என்று உச்ச நீதிமன்றம் கூறியது. நீதிபதி T.Y. சந்திரசூட், அரசியலமைப்பு ஒழுக்கம் என்பது தூய்மையானது மற்றும் சமரசமற்றது. அது ஆணாதிக்க மத பழக்கவழக்கங்களை அனுமதிக்காது என்று குறிப்பிட்டார். நிர்வாகத்தில் அதிகார பகிர்வு மற்றும் நம்பிக்கை. அரசியலமைப்பு ஒழுக்கம் என்பது அரசியலமைப்பு பதவிகளில் இருப்பவர்கள், ஆளுநர், முதல்வர், சபாநாயகர் தங்கள் அதிகார வரம்பை உணர்ந்து ஒருவரையொருவர் மதித்து நடப்பதாகும். வழக்கு டெல்லி அரசு எதிர் இந்திய ஒன்றியம் 2018. டெல்லி துணைநிலை ஆளுநருக்கும் எல்.ஜி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கும் இடையிலான அதிகார போட்டியில் நீதிமன்றம் இக்கோட்பாட்டை பயன்படுத்தியது. அரசியலமைப்பு பதவிகளில் இருப்பவர்கள் அரசியலமைப்பு நம்பிக்கையை கான்ஸ்டிடியூஷனல் ட்ரஸ்ட் காப்பாற்ற வேண்டும். அவர்கள் அரசியலமைப்பின் ஆன்மாவை மதித்துச் செயல்பட வேண்டும் என்று கூறியது. அடிப்படை கட்டமைப்பின் பாதுகாவலன் கே.எஸ். புட்டசாமி வழக்கு 2017. தனியுரிமை வழக்கம் என்ற பெயரில் சிறுபான்மையினரின் உரிமைகள் நசுக்கப்படுவதை இது தடுக்கிறது. மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது. அரசியலமைப்பு ஒரு தேங்கிய குளம் அல்ல, அதுக்கு போது இந்தியாவை சரியான பாதையில் வழிநடத்துவது இந்த கோட்பாடே ஆகும். இதுவே இந்தியாவின் பன்மைத்துவத்தையும் வேற்றுமையில் ஒற்றுமையையும் பாதுகாக்கிறது. பாதுகாக்கிறது. Democratic principles, upholding representative, participatory, and accountable governance. ஜனநாயக கோட்பாடுகள், பிரதிநிதித்துவம், பங்கேற்பு மற்றும் பொறுப்புணர்வுள்ள ஆட்சியை நிலைநிறுத்துதல். Relevant judicial decisions தொடர்புடைய நீதித்துறை முடிவுகள். நவ்தேஜ் சிங் ஜோஹர் v. Union of India 2018. The Supreme Court decriminalized consensual same-sex relations, emphasizing that constitutional morality should guide the protection of individual rights, rather than societal prejudice. நவ்தேஜ் சிங் ஜோஹர் எதிர் இந்திய ஒன்றியம் 2018. உச்ச நீதிமன்றம் ஒருமித்த ஒரே பாலின உறவுகளை குற்றமற்றதாக்கியது. அரசியலமைப்பு ஒழுக்கம் சமூக தப்பெண்ணத்தை விட தனிநபர் உரிமைகளை பாதுகாக்க வழிகாட்ட வேண்டும் என்பதை வலியுறுத்தியது.
கேசவானந்தா பாரதி வி. State of Kerala 1973. The court distinguished between constitutional morality and public morality, asserting that the former must prevail in guiding laws and policies. கேசவானந்தா பாரதி எதிர் கேரள மாநிலம் 1973. நீதிமன்றம் அரசியலமைப்பு ஒழுக்கத்திற்கும் பொது ஒழுக்கத்திற்கும் இடையில் வேறுபாட்டை காட்டியது. சட்டங்கள் மற்றும் கொள்கைகளை வழிநடத்துவதில் முந்தையது மேலோங்க வேண்டும் என்று வலியுறுத்தியது. ஜோசப் ஷைன் வி. யூனியன் ஆஃப் இந்தியா 2019. The court struck down section 497 IPC, criminalizing adultery, highlighting that constitutional morality demands laws prioritize equality and individual rights over societal norms. ஜோசப் ஷைன் எதிர் இந்திய ஒன்றியம் 2019. விபச்சாரத்தை குற்றமாக்கும் ஐபிசி பிரிவு 497 நீதிமன்றம் ரத்து செய்தது. அரசியலமைப்பு ஒழுக்கம் சட்டங்கள் சமூக விதிமுறைகளை விட சமத்துவத்தையும் தனிநபர் உரிமைகளையும் முன்னுரிமைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியது. நாஸ் ஃபவுண்டேஷன் வி. Government of NCT of Delhi 2009. The court differentiated between public morality and constitutional morality, ruling that constitutional values of liberty and equality should prevail over societal notions of morality. நாஸ் அறக்கட்டளை எதிர் டெல்லி NCT அரசு 2009. நீதிமன்றம் பொது ஒழுக்கத்திற்கும் அரசியலமைப்பு ஒழுக்கத்திற்கும் இடையில் வேறுபாட்டை காட்டியது. சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தின் அரசியலமைப்பு மதிப்புகள் ஒழுக்கத்தின் சமூக கருத்துக்களை விட மேலோங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தது. Importance of constitutional morality. அரசியலமைப்பு ஒழுக்கத்தின் முக்கியத்துவம். Protects fundamental rights, safeguards citizens' freedoms and dignity against laws or actions that violate constitutional guarantees. அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறது. அரசியலமைப்பு உத்தரவாதங்களை மீறும் சட்டங்கள் அல்லது செயல்களுக்கு எதிராக குடிமக்களின் சுதந்திரங்களையும் கண்ணியத்தையும் பாதுகாக்கிறது. Maintains democratic ethos, ensures governance remains accountable and restrained by the Constitution, protecting democratic institutions and processes. ஜனநாயக நெறிமுறைகளை பராமரிக்கிறது. நிர்வாகம் அரசியலமைப்பால் பொறுப்பேற்கப்படுவதையும் கட்டுப்படுத்தப்படுவதையும் உறுதி செய்கிறது. ஜனநாயக நிறுவனங்கள் மற்றும் செயல்முறைகளை பாதுகாக்கிறது. Promotes social justice, enables lawmakers and the judiciary to implement policies and deliver judgments that promote social equity and equality. சமூக நீதியை ஊக்குவிக்கிறது. சட்டமியற்றுபவர்கள் மற்றும் நீதித்துறை சமூக சமத்துவம் மற்றும் சமத்துவத்தை ஊக்குவிக்கும் கொள்கைகளை செயல்படுத்தவும் தீர்ப்புகளை வழங்கவும் உதவுகிறது. நீதித்துறையின் டிஜிட்டல் மயமாக்கலின் அடிப்படையில் இந்தியா எதிர்கொள்ளும் முக்கிய சவால்களை பற்றி விவாதித்து இந்த சவால்களை சமாளிக்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவும். இந்திய நீதித்துறையை டிஜிட்டல் மயமாக்குவது. டிஜிட்டலைசேஷன் ஆஃப் ஜுடிஷரி என்பது வழக்குகளின் தேக்கத்தை குறைக்கவும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் ஒரு முக்கியமான முன்னெடுப்பாகும். குறிப்பாக கோர்ட்ஸ் திட்டம், கோர்ட்ஸ் மிஷன் மோட் ப்ராஜெக்ட் மூலம் இதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இருப்பினும் இந்த மாற்றத்தை செயல்படுத்துவதில் பல நடைமுறை சிக்கல்கள் உள்ளன. அவற்றை விரிவாக காண்போம். முக்கிய சவால்கள். மேஜர் சேலஞ்சஸ். டிஜிட்டல் இடைவெளி டிஜிட்டல் டிவைட். நகர்ப்புற நீதிமன்றங்களுக்கும் கிராமப்புற தாலுகா நீதிமன்றங்களுக்கும் இடையே இணைய வசதியில் பெரிய வேறுபாடு உள்ளது. பல கிராமப்புறங்களில் சீரான இணைய வேகம், ஹை ஸ்பீட் இன்டர்நெட் மற்றும் மின்சார வசதி இல்லாததால் காணொளி விசாரணைகள் வர்ச்சுவல் ஹியரிங்ஸ் தடைபடுகின்றன. டிஜிட்டல் எழுத்தறிவு இன்மை, லேக் ஆஃப் டிஜிட்டல் லிட்டரசி. பல மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் கீழமை நீதிமன்ற நீதிபதிகளுக்கு போதிய கணினி தொழில்நுட்ப அறிவு இல்லை. நீதிமன்ற ஊழியர்கள் டிஜிட்டல் பதிவேற்றங்களை கையாள்வதில் சிரமப்படுகின்றனர். சாமானிய மக்களால் ஃபைலிங் முறையை எளிதாக பயன்படுத்த முடிவதில்லை. இணைய பாதுகாப்பு மற்றும் தரவு தனியுரிமை, சைபர் செக்யூரிட்டி, டேட்டா பிரைவசி. நீதிமன்ற ஆவணங்கள் மிகவும் இரகசியமானவை. இணைய தாக்குதல்கள், ஹேக்கிங் மூலம் தரவுகள் திருடப்படும் அபாயம் உள்ளது. வழக்காளிகளின் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்பதற்கான உறுதியான சட்ட கட்டமைப்பு இன்னும் முழுமையடையவில்லை.
நீதித்துறையின் டிஜிட்டல் மயமாக்கலின் அடிப்படையில் இந்தியா எதிர்கொள்ளும் முக்கிய சவால்களை பற்றி விவாதித்து, இந்த சவால்களை சமாளிக்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவும். இந்திய நீதித்துறையை டிஜிட்டல் மயமாக்குவது டிஜிட்டலைசேஷன் ஆஃப் ஜுடிஷரி என்பது வழக்குகளின் தேக்கத்தை குறைக்கவும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் ஒரு முக்கியமான முன்னெடுப்பாகும். குறிப்பாக கோர்ட்ஸ் திட்டம், கோர்ட்ஸ் மிஷன் மோட் ப்ராஜெக்ட் மூலம் இதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இருப்பினும் இந்த மாற்றத்தை செயல்படுத்துவதில் பல நடைமுறை சிக்கல்கள் உள்ளன. அவற்றை விரிவாக காண்போம். முக்கிய சவால்கள். மேஜர் சேலஞ்ச். உள்கட்டமைப்பு பற்றாக்குறை, inadequate infrastructure. கீழமை நீதிமன்றங்களில் போதுமான கணினிகள், ஸ்கேனர்கள் மற்றும் சர்வர் வசதிகள் இல்லை. டிஜிட்டல் ஆவணங்களை பாதுகாப்பதற்கான கிளவுட் ஸ்டோரேஜ் வசதிகளை பராமரிப்பது அதிக செலவு பிடிக்கக்கூடியது. மனித தொடர்பு குறைதல். காணொளி விசாரணையில் ஒரு சாட்சியின் உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் மற்றும் முகபாவனைகளை நீதிபதியால் துல்லியமாக கணிக்க முடியாது. இது தீர்ப்பின் துல்லியத்தை பாதிக்கலாம் என்று சில சட்ட வல்லுநர்கள் கருதுகின்றனர். சவால்களை சமாளிக்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். ரெமீடியல் மெஷர்ஸ். உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல். பாரத்நெட் திட்டத்தின் மூலம் கிராமப்புற நீதிமன்றங்களுக்கு அதிவேக இணைய வசதியை உறுதி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நீதிமன்ற வளாகத்திலும் சேவை மையங்கள், சேவா கேந்திராஸ் அமைத்து தொழில்நுட்ப வசதி இல்லாதவர்களுக்கு உதவ வேண்டும். பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு. வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்களுக்கு தொடர்ந்து கணினி பயிற்சி பட்டறைகளை நடத்த வேண்டும். சட்டக்கல்லூரி பாடத்திட்டத்திலேயே நீதிமன்ற தொழில்நுட்பம் சார்ந்த பாடங்களை இணைக்கலாம். வலுவான பாதுகாப்பு ஏற்பாடுகள். தரவுகளை பாதுகாக்க பிளாக்செயின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம். இது ஆவணங்கள் திருத்தப்படுவதை தடுக்கும். வலுவான ஃபயர்வால் மற்றும் தரவு பாதுகாப்பு நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும். பிராந்திய மொழிகளில் பயன்பாடு. டிஜிட்டல் சேவைகள் அனைத்தும் ஆங்கிலத்தில் மட்டுமே இருந்தால் சாமானிய மக்களை சென்றடையாது. எனவே மென்பொருள்கள் மற்றும் செயலிகள் தமிழ் போன்ற பிராந்திய மொழிகளில் வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ் இயங்கும்படி வடிவமைக்கப்பட வேண்டும். மொழிபெயர்ப்பு கருவிகளை பயன்படுத்தலாம். கலப்பு முறை விசாரணை, ஹைப்ரிட் ஹியரிங்ஸ். முழுமையாக டிஜிட்டல் முறைக்கு மாறுவதற்கு பதிலாக சிறிய மற்றும் நடைமுறை சார்ந்த வழக்குகளை ஆன்லைனிலும் முக்கிய சாட்சியங்கள் தேவைப்படும் வழக்குகளை நேரடி விசாரணையிலும் நடத்தும் ஹைப்ரிட் முறையை நிரந்தரமாக்கலாம். முடிவுரை. தொழில்நுட்பம் என்பது நீதியை எளிதாக்கும் ஒரு கருவியே தவிர அதுவே நீதித்துறை ஆகிவிடாது. நீதிமன்றம் என்பது ஒரு கட்டிடம் அல்ல, அது ஒரு சேவை. கோர்ட் இஸ் a service, not a place என்ற நிலையை அடைய மேற்கண்ட சவால்களை களைந்து டிஜிட்டல் மயமாக்கலை செயல்படுத்துவது காலத்தின் கட்டாயமாகும். Discuss the key challenges India is facing in terms of the digitization of judiciary and suggest measures that can be taken to overcome these challenges. நீதித்துறையின் டிஜிட்டல் மயமாக்கலின் அடிப்படையில் இந்தியா எதிர்கொள்ளும் முக்கிய சவால்களை பற்றி விவாதித்து, இந்த சவால்களை சமாளிக்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவும். India's digitization of judiciary faces several key challenges that need to be addressed for effective implementation. இந்தியாவின் நீதித்துறையின் டிஜிட்டல் மயமாக்கல் பல முக்கிய சவால்களை எதிர்கொள்கிறது. அவை திறம்பட செயல்படுத்தப்படுவதற்கு கவனிக்கப்பட வேண்டும். Key challenges. Digital divide and accessibility. Limited internet access, digital literacy, and compatible devices in rural and remote areas create disparities in accessing digital judicial services. To bridge this gap, the government can establish Seva Kendras as facilitation centers, provide digital literacy programs, and ensure accessible digital infrastructure. டிஜிட்டல் பிரிப்பு மற்றும் அணுகல். கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் வரையறுக்கப்பட்ட இணைய அணுகல், டிஜிட்டல் கல்வியறிவு மற்றும் இணக்கமான சாதனங்கள் டிஜிட்டல் நீதித்துறை சேவைகளை அணுகுவதில் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குகின்றன. இந்த இடைவெளியை குறைக்க அரசாங்கம் சேவை மையங்களை வசதி மையங்களாக நிறுவலாம்,
டிஜிட்டல் கல்வியறிவு திட்டங்களை வழங்கலாம் மற்றும் அணுகக்கூடிய டிஜிட்டல் உள்கட்டமைப்பை உறுதி செய்யலாம். Inadequate digital infrastructure and resources. Many courts lack high-speed internet, uninterrupted power, and secure data centers, hindering efficient digitization. Investing in scalable, robust, and secure technology infrastructure can help overcome this challenge. போதுமான டிஜிட்டல் உள்கட்டமைப்பு மற்றும் வளங்கள் இல்லை. பல நீதிமன்றங்களில் அதிவேக இணையம், தடையற்ற மின்சாரம் மற்றும் பாதுகாப்பான தரவு மையங்கள் இல்லை. இது திறமையான டிஜிட்டல் மயமாக்கலை தடுக்கிறது. அளவிடக்கூடிய, வலுவான மற்றும் பாதுகாப்பான தொழில்நுட்ப உள்கட்டமைப்பில் முதலீடு செய்வது இந்த சவாலை சமாளிக்க உதவும். Lack of skilled human resources. Many legal professionals lack technical expertise and resist adopting digital tools, slowing down digitization efforts. Providing training programs for judges, lawyers, and court staff can help build their capacity and confidence in using digital tools. திறமையான மனித வளங்கள் இல்லாதது. பல சட்ட வல்லுநர்கள் தொழில்நுட்ப நிபுணத்துவம் இல்லாதவர்கள் மற்றும் டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்துவதை எதிர்க்கிறார்கள். டிஜிட்டல் மயமாக்கல் முயற்சிகளை மெதுவாக்குகிறார்கள். நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்களுக்கு பயிற்சி திட்டங்களை வழங்குவது டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்துவதில் அவர்களின் திறனையும் நம்பிக்கையையும் வளர்க்க உதவும். Data security and privacy concerns. The absence of strong data protection laws increases the risk of hacking, data breaches, and misuse of sensitive legal information. Implementing robust cybersecurity measures and enacting a comprehensive data protection law can mitigate these risks. தரவு பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை கவலைகள். வலுவான தரவு பாதுகாப்பு சட்டங்கள் இல்லாதது ஹேக்கிங், தரவு மீறல்கள் மற்றும் முக்கியமான சட்ட தகவல்களை தவறாக பயன்படுத்துவதற்கான அபாயத்தை அதிகரிக்கிறது. வலுவான சைபர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்துதல் மற்றும் விரிவான தரவு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றுதல் ஆகியவை இந்த அபாயங்களை குறைக்கும். Open court principle and transparency. Ensuring public access to digital court proceedings while maintaining transparency and accountability is crucial. Guidelines for live streaming court proceedings, implementing privacy safeguards, and delayed transmissions can help achieve this balance. திறந்த நீதிமன்ற கொள்கை மற்றும் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை பேணுகையில் டிஜிட்டல் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் அணுகலை உறுதி செய்வது மிக முக்கியம். நீதிமன்ற நடவடிக்கைகளை நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கான வழிகாட்டுதல்கள், தனியுரிமை பாதுகாப்புகளை செயல்படுத்துதல் மற்றும் தாமதமான பரிமாற்றங்கள் ஆகியவை இந்த சமநிலையை அடைய உதவும். To overcome these challenges, the following measures can be taken. இந்த சவால்களை சமாளிக்க பின்வரும் நடவடிக்கைகளை எடுக்கலாம். Capacity building and digital training. Conduct training programs for judges, lawyers, and court staff to ensure smooth digital adoption. திறன் மேம்பாடு மற்றும் டிஜிட்டல் பயிற்சி. நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்களுக்கு சீரான டிஜிட்டல் தத்தெடுப்பை உறுதி செய்வதற்காக பயிற்சி திட்டங்களை நடத்துதல். Strengthening technology and infrastructure. Invest in scalable, robust, and secure technology to ensure seamless digital court operations. தொழில்நுட்பம் மற்றும் உள்கட்டமைப்பை வலுப்படுத்துதல். தடையற்ற டிஜிட்டல் நீதிமன்ற செயல்பாடுகளை உறுதி செய்ய அளவிடக்கூடிய, வலுவான மற்றும் பாதுகாப்பான தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்தல். Implementing robust security systems. Introduce strong cybersecurity measures backed by a comprehensive data protection law. வலுவான பாதுகாப்பு அமைப்புகளை செயல்படுத்துதல். விரிவான தரவு பாதுகாப்பு சட்டத்தின் ஆதரவுடன் வலுவான சைபர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்துதல். Adopting international best practices. Learn from global judicial digitization models and customize them for India's legal framework. சர்வதேச சிறந்த நடைமுறைகளை ஏற்றுக்கொள்வது. உலகளாவிய நீதித்துறை டிஜிட்டல்மயமாக்கல் மாதிரிகளிலிருந்து கற்றுக்கொண்டு அவற்றை இந்தியாவின் சட்ட கட்டமைப்பிற்கு ஏற்ப தனிப்பயனாக்குதல். Public awareness campaigns. Educate citizens on judicial transparency and responsible engagement with digital court content. பொது விழிப்புணர்வு பிரச்சாரங்கள். டிஜிட்டல் நீதிமன்ற உள்ளடக்கத்தில் நீதித்துறை வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பான ஈடுபாடு குறித்து குடிமக்களுக்கு கல்வி கற்பித்தல்.
By addressing these challenges and implementing these measures, India can ensure a successful transition to a digital judiciary, enhancing transparency, accessibility, and efficiency in the justice delivery system. இந்த சவால்களை எதிர்கொள்வதன் மூலமும் இந்த நடவடிக்கைகளை செயல்படுத்துவதன் மூலமும் இந்தியா டிஜிட்டல் நீதித்துறைக்கு வெற்றிகரமான மாற்றத்தை உறுதி செய்ய முடியும். நீதி வழங்கல் அமைப்பில் வெளிப்படைத்தன்மை, அணுகல் மற்றும் செயல்திறனை மேம்படுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பை வடிவமைப்பதிலும் விளக்குவதிலும் நீதித்துறையின் பங்கையும், நாட்டில் ஜனநாயக நிறுவனங்களின் செயல்பாட்டில் அதன் தாக்கத்தையும் பகுப்பாய்வு செய்யுங்கள். இந்திய ஜனநாயகத்தில் நீதித்துறை என்பது வெறும் சட்டங்களை அமல்படுத்தும் அமைப்பாக மட்டுமல்லாமல், அரசியலமைப்பை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் ஒரு உயிருள்ள அமைப்பாக லிவிங் இன்ஸ்டிடியூஷன் செயல்படுகிறது. அரசியலமைப்பை வடிவமைப்பதிலும் விளக்குவதிலும் நீதித்துறையின் பங்கு மற்றும் அதன் தாக்கம் குறித்த விரிவான பகுப்பாய்வு இதோ. அரசியலமைப்பை விளக்குதல் மற்றும் வடிவமைத்தல். இன்டர்பிரட்டிங் அண்ட் ஷேப்பிங் தி கான்ஸ்டிடியூஷன். அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 147 மற்றும் 142 ஆகியவை உச்ச நீதிமன்றத்திற்கு அரசியலமைப்பை விளக்கும் முழுமையான அதிகாரத்தை வழங்குகின்றன. அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரீன் இது நீதித்துறையின் மிக முக்கிய பங்களிப்பாகும். 1973 இல் நடந்த கேசவானந்த பாரதி வழக்கில் நாடாளுமன்றத்திற்கு அரசியலமைப்பை திருத்தும் அதிகாரம் இருந்தாலும் அதன் அடிப்படை கட்டமைப்பை பேசிக் ஸ்ட்ரக்சர் மாற்ற முடியாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. விளைவு இது நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை தன்னிச்சையாக பயன்படுத்துவதை தடுத்து அரசியலமைப்பின் மேலாண்மையை சூப்ரமசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் நிலைநிறுத்தியது. அடிப்படை உரிமைகளின் விரிவாக்கம் எக்ஸ்பாண்டிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 21 வாழ்வுரிமை நீதித்துறை மிகவும் விரிவாக விளக்கியுள்ளது. மேனகா காந்தி வழக்கு 1978 சட்டத்தால் உருவாக்கப்பட்ட நடைமுறை procedure established by law என்பது நியாயமானதாகவும் fair, நேர்மையாகவும் just இருக்க வேண்டும் என்று கூறியது. புட்டசாமி வழக்கு 2017 தனியுரிமை right to privacy என்பது அடிப்படை உரிமை என்று தீர்ப்பளித்தது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கல்வி உரிமை மற்றும் கண்ணியமான வாழ்வுரிமை ஆகியவற்றை அடிப்படை உரிமைகளுக்குள் கொண்டு வந்தது. பொதுநல வழக்குகள் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் PIL. நீதிபதி P.N. பகவதி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த முறை ஏழை எளிய மக்களும் நீதியை அணுகுவதை எளிதாக்கியது. இது அரசியலமைப்பின் நோக்கமான சமூக நீதியை சோஷியல் ஜஸ்டிஸ் உறுதி செய்தது. ஜனநாயக நிறுவனங்களின் செயல்பாட்டின் மீதான தாக்கம். இந்திய ஜனநாயகம் சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை ஆகிய 3 தூண்களை கொண்டது. மற்ற 2 நிறுவனங்களின் செயல்பாட்டில் நீதித்துறையின் தாக்கம் பின்வருமாறு. சட்டமன்றத்தின் மீதான தாக்கம் இம்பாக்ட் ஆன் லெஜிஸ்லேச்சர். நீதிப்புனராய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ. ஆர்டிகிள் 13. நாடாளுமன்றம் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்புக்கு முரணாக இருந்தால் அவற்றைச் செல்லாது என்று அறிவிக்கும் அதிகாரம் நீதித்துறைக்கு உண்டு. NJAC சட்டம் ரத்து. தேர்தல் சீர்திருத்தங்கள். சட்டமன்ற உறுப்பினர்களின் குற்றப்பின்னணியை வேட்புமனுவில் கட்டாயம் தெரிவிக்க வேண்டும் என்றும் 2 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை பெற்ற MP, MLA க்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவர். லில்லி தாமஸ் வழக்கு என்றும் தீர்ப்பளித்து அரசியலை தூய்மைப்படுத்தியது. நிர்வாகத்துறையின் மீதான தாக்கம் இம்பாக்ட் ஆன் எக்ஸிக்யூட்டிவ். அதிகார வரம்பு. நிர்வாகத்துறையின் தன்னிச்சையான செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. ஆளுநரின் அதிகாரங்கள் மற்றும் சட்டசபையை கூட்டுவது தொடர்பான வழக்குகளில் தலையிடுதல். ஊழல் தடுப்பு. 2G ஸ்பெக்ட்ரம், நிலக்கரி ஊழல் போன்ற வழக்குகளில் CBI விசாரணையை கண்காணித்து நிர்வாகத்துறையின் பொறுப்புடைமையை அக்கவுண்டபிலிட்டி உறுதி செய்தது. கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாத்தல் ஃபெடரலிசம். மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலான அதிகார பகிர்வு சிக்கல்களை தீர்ப்பதில் நடுவராகச் செயல்படுகிறது. SR.
பொம்மை வழக்கு மாநில அரசுகளை தன்னிச்சையாக கலைப்பதை தடுத்தது. விமர்சன பார்வை வரம்பும் சவாலும். நீதித்துறையின் இந்தச் செயல்பாடு சில நேரங்களில் நீதித்துறை அத்துமீறல் ஜுடிஷியல் ஓவர்ரீச் என்ற விமர்சனத்திற்கு உள்ளாகிறது. கொள்கை முடிவுகள் நிர்வாகத்துறை எடுக்க வேண்டிய கொள்கை முடிவுகளில் நெடுஞ்சாலைகளில் மதுக்கடைகள் தடை, திரையரங்குகளில் தேசிய கீதம் நீதித்துறை தலையிடுவது ஜனநாயக சமநிலையை பாதிப்பதாக கூறப்படுகிறது. முடிவுரை: இந்திய அரசியலமைப்பு என்பது ஒரு உயிரற்ற ஆவணம் அல்ல, அது காலத்திற்கேற்ப வளரும் ஒரு உயிருள்ள ஆவணம். அந்த வளர்ச்சியைச் சரியான பாதையில் கொண்டு செல்வது நீதித்துறையே. சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா மற்றும் அரசியலமைப்பு அறநெறி கான்ஸ்டிடியூஷனல் மோராலிட்டி ஆகியவற்றை பாதுகாப்பதன் மூலம் இந்திய ஜனநாயகம் தழைத்தோங்குவதில் நீதித்துறை ஒரு அச்சாணியாகச் செயல்படுகிறது. Analyze the role of the judiciary in shaping and interpreting the Constitution of India and its impact on the functioning of democratic institutions in the country. இந்திய அரசியலமைப்பை வடிவமைப்பதிலும் விளக்குவதிலும் நீதித்துறையின் பங்கையும், நாட்டில் ஜனநாயக நிறுவனங்களின் செயல்பாட்டில் அதன் தாக்கத்தையும் பகுப்பாய்வு செய்யுங்கள். The judiciary, particularly the Supreme Court of India, has played a significant role in shaping and interpreting the Constitution of India. This role has had a profound impact on the functioning of democratic institutions in the country. நீதித்துறை, குறிப்பாக இந்திய உச்ச நீதிமன்றம், இந்திய அரசியலமைப்பை வடிவமைப்பதிலும் விளக்குவதிலும் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளது. நாட்டின் ஜனநாயக நிறுவனங்களின் செயல்பாட்டில் இந்த பங்கு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரோல் ஆஃப் த ஜுடிஷரி நீதித்துறையின் பங்கு. Interpretation of the Constitution. The judiciary has the power to interpret the Constitution, which has allowed it to shape the meaning and scope of various provisions. அரசியலமைப்பின் விளக்கம். அரசியலமைப்பை விளக்கும் அதிகாரம் நீதித்துறைக்கு உள்ளது. இது பல்வேறு விதிகளின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் வடிவமைக்க அனுமதித்துள்ளது. Judicial review. The judiciary has used its power of judicial review to strike down laws and government actions that are inconsistent with the Constitution. நீதித்துறை மறு ஆய்வு. அரசியலமைப்பிற்கு முரணான சட்டங்கள் மற்றும் அரசாங்க நடவடிக்கைகளை ரத்து செய்ய நீதித்துறை அதன் நீதித்துறை மறு ஆய்வு அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளது. Protection of fundamental rights. The judiciary has played a crucial role in protecting the fundamental rights of citizens, including the right to equality, freedom of speech, and life and liberty. அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல், சமத்துவத்திற்கான உரிமை, பேச்சு சுதந்திரம், வாழ்க்கை மற்றும் சுதந்திரம் உள்ளிட்ட குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகித்துள்ளது. Impact on democratic institutions. ஜனநாயக நிறுவனங்களின் மீதான தாக்கம். Checks and balances. The judiciary's power of judicial review has provided a check on the executive and legislative branches, ensuring that they do not overstep their constitutional limits. சரிபார்ப்புகள் மற்றும் சமநிலைகள். நீதித்துறையின் நீதித்துறை மறு ஆய்வு அதிகாரம் நிர்வாக மற்றும் சட்டமன்ற கிளைகளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. அவை அவற்றின் அரசியலமைப்பு வரம்புகளை மீறாமல் இருப்பதை உறுதி செய்கிறது. Protection of individual rights. The judiciary's protection of fundamental rights has ensured that individual citizens are protected from arbitrary state action. தனிநபர் உரிமைகளை பாதுகாத்தல். அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பது, தனிப்பட்ட குடிமக்கள் தன்னிச்சையான அரசின் நடவடிக்கையிலிருந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்துள்ளது. Promoting constitutional values. The judiciary's interpretation of the Constitution has promoted constitutional values such as democracy, secularism, and social justice. அரசியலமைப்பு மதிப்புகளை ஊக்குவித்தல். நீதித்துறையின் அரசியலமைப்பு விளக்கம் ஜனநாயகம், மதச்சார்பின்மை மற்றும் சமூக நீதி போன்ற அரசியலமைப்பு மதிப்புகளை ஊக்குவித்துள்ளது. Challenges and controversies. சவால்கள் மற்றும் சர்ச்சைகள். Judicial activism. The judiciary's activism has sometimes been criticized for overstepping its bounds and encroaching on the domain of the executive and legislative branches. நீதித்துறை செயல்பாடு. நீதித்துறையின் செயல்பாடு சில நேரங்களில் அதன் வரம்புகளை மீறுவதாகவும் நிர்வாக மற்றும் சட்டமன்ற கிளைகளின் களத்தில் அத்துமீறுவதாகவும் விமர்சிக்கப்படுகிறது.
Judicial overreach. The judiciary's decisions have sometimes been seen as an overreach, leading to tensions with the other branches of government. நீதித்துறையின் மிகைப்படுத்தல். நீதித்துறையின் முடிவுகள் சில நேரங்களில் மிகைப்படுத்தலாக கருதப்பட்டு அரசாங்கத்தின் பிற பிரிவுகளுடன் பதட்டங்களுக்கு வழிவகுக்கும். Impact on policy making. The judiciary's decisions can have a significant impact on policy making, which can be seen as undermining the democratic process. கொள்கை வகுப்பதில் தாக்கம். நீதித்துறையின் முடிவுகள் கொள்கை வகுப்பில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும், இது ஜனநாயக செயல்முறையை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாக கருதலாம். Conclusion. The judiciary has played a crucial role in shaping and interpreting the Constitution of India, and its decisions have had a significant impact on the functioning of democratic institutions in the country. While there have been challenges and controversies, the judiciary's role in protecting individual rights and promoting constitutional values has been essential to the functioning of Indian democracy. இந்திய அரசியலமைப்பை வடிவமைப்பதிலும் விளக்குவதிலும் நீதித்துறை ஒரு முக்கிய பங்கை கொண்டுள்ளது, மேலும் அதன் முடிவுகள் நாட்டில் ஜனநாயக நிறுவனங்களின் செயல்பாட்டில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. சவால்கள் மற்றும் சர்ச்சைகள் இருந்தபோதிலும், தனிநபர் உரிமைகளை பாதுகாப்பதிலும் அரசியலமைப்பு மதிப்புகளை மேம்படுத்துவதிலும் நீதித்துறையின் பங்கு இந்திய ஜனநாயகத்தின் செயல்பாட்டிற்கு அவசியமானது. பன்முகத்தன்மை, சமத்துவம் மற்றும் உள்ளடக்கிய தன்மையை உறுதி செய்வதற்காக உயர் நீதித்துறையில் பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் வழங்கப்படுவதன் விருப்பத்தை பற்றி விவாதிக்கவும். இந்திய உயர் நீதித்துறையில் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் பெண்களின் பிரதிநிதித்துவம் என்பது வெறும் எண்ணிக்கையை அதிகரிப்பது சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, அது ஜனநாயகத்தின் தரத்தை மேம்படுத்துவது சார்ந்ததாகும். நீதித்துறை என்பது ஒரு பழைய சிறுவர் மன்றம், ஓல்ட் பாய்ஸ் கிளப் போலச் செயல்படுகிறது என்ற விமர்சனம் நீண்ட காலமாகவே உள்ளது. பன்முகத்தன்மை டைவர்சிட்டி, சமத்துவம் எக்விட்டி மற்றும் உள்ளடக்கிய தன்மையை இன்க்ளூசிவ்னஸ் உறுதி செய்ய பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் ஏன் அவசியம் என்பதை பின்வருமாறு விவாதிக்கலாம். பன்முகத்தன்மை ஒரு மாறுபட்ட கண்ணோட்டம். டைவர்சிட்டி ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ். ஆண்கள் மற்றும் பெண்களின் வாழ்க்கை அனுபவங்கள் சமூக ரீதியாக வேறுபட்டவை. சட்டம் என்பது வெறும் எழுத்துக்கள் மட்டுமல்ல, அது மனித அனுபவங்களின் தொகுப்பு. அனுபவ அறிவு. பெண் நீதிபதிகள் தங்கள் தீர்ப்புகளில் பாலியல் பாகுபாடு, குடும்ப வன்முறை மற்றும் பணியிடச் சூழல் குறித்த பெண்களுக்கே உரித்தான அனுபவ அறிவை கொண்டு வருகின்றனர். முழுமையான நீதி. அனைத்து தரப்பு அனுபவங்களும் நீதிபீடத்தில் பிரதிபலிக்கும் போதுதான் நீதி முழுமையடைகிறது. ஆண்கள் மட்டுமே நிறைந்த அமர்வு சமூகத்தின் ஒரு பாதியினரின் பிரச்சினைகளை முழுமையாக புரிந்துகொள்வதில் தவறிழைக்க வாய்ப்புள்ளது. உள்ளடக்கிய தன்மை. உணர்திறன் மிக்க நீதி. இன்க்ளூசிவ்னஸ் சென்சிட்டிவிட்டி. சில குறிப்பிட்ட வகை வழக்குகளில் பெண் நீதிபதிகளின் இருப்பு மிகவும் அவசியமானது. பாலியல் குற்றங்கள், பாலியல் வன்கொடுமை மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறை வழக்குகளில் பாதிக்கப்பட்ட பெண்கள் பெண் நீதிபதியிடம் சாட்சியம் அளிப்பதை மனரீதியாக எளிதாக உணர்கின்றனர். பச்சாதாபம் எம்பதி. சில ஆண் நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்புகள் ஏகா பாலியல் தொல்லை கொடுத்தவருக்கு ராக்கி கட்டச் சொன்ன தீர்ப்பு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தின. பெண் நீதிபதிகள் இருந்தால் இத்தகைய ஒரே மாதிரியான மற்றும் உணர்வற்ற தீர்ப்புகளை ஸ்டெரியோடிபிக்கல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் தவிர்க்க முடியும். சமத்துவம். பிரதிநிதித்துவ உரிமை எக்விட்டி. மக்கள் தொகையில் பங்கு. நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் 50 விழுக்காடு உள்ள பெண்களுக்கு நீதித்துறையில் மிக குறைந்த சதவீதமே, உயர் நீதிமன்றங்களில் சுமார் 11 முதல் 12 விழுக்காடு வரை மட்டுமே பிரதிநிதித்துவம் இருப்பது ஜனநாயக முரண். சட்டப்பூர்வ நியாயம். அரசியலமைப்பு சட்டம் பாலின சமத்துவத்தை வலியுறுத்துகிறது. அதனை பாதுகாக்கும் நீதித்துறையிலேயே சமத்துவம் இல்லை என்றால் மக்களின் நம்பிக்கை குறையும். முன்மாதிரிகள். ரோல் மாடல்ஸ். பெண் வழக்கறிஞர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவிகளுக்கு உயர் நீதித்துறையில் இருக்கும் பெண் நீதிபதிகள் மிகப்பெரிய உத்வேகத்தை அளிக்கின்றனர். இது கண்ணாடி மேற்கூரையை கிளாஸ் சிலிங் உடைக்க உதவும். சவால்கள்.
பெண்களுக்கு இடமளிப்பதில் உள்ள நடைமுறை சிக்கல்களையும் கவனிக்க வேண்டும். கசிவு குழாய் லீக்கி பைப்லைன். பல பெண் வழக்கறிஞர்கள் குடும்பச் சூழல் காரணமாக தொழிலின் இடைப்பகுதியிலேயே விலகிவிடுகின்றனர். இதனால் உயர்நீதிமன்ற நீதிபதியாக தகுதியான மூத்த பெண் வழக்கறிஞர்கள் கிடைப்பது அரிதாகிறது. கொலீஜியம் முறை. நீதிபதிகள் நியமனத்தில் உள்ள இரகசியத்தன்மை மற்றும் ஆண்களின் ஆதிக்கம் பெண்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட காரணமாக அமைகிறது. முடிவுரை. இந்தியாவின் முன்னாள் தலைமை நீதிபதி என்.வி. ரமணா கூறியது போல, நீதித்துறையில் பெண்களின் பங்கு என்பது சலுகை அல்ல, அது அவர்களின் உரிமை. நீதித்துறையின் நம்பகத்தன்மையை அதிகரிக்கவும், சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அது சொந்தமானது என்ற உணர்வை ஏற்படுத்தவும், உயர் நீதித்துறையில் பாலின சமநிலையை ஜெண்டர் பேலன்ஸ் ஏற்படுத்துவது காலத்தின் கட்டாயமாகும். Discuss the desirability of greater representation to women in the higher judiciary to ensure diversity, equity and inclusiveness. பன்முகத்தன்மை, சமத்துவம் மற்றும் உள்ளடக்கிய தன்மையை உறுதி செய்வதற்காக உயர் நீதித்துறையில் பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் வழங்கப்படுவதன் விருப்பத்தை பற்றி விவாதிக்கவும். The desirability of greater representation of women in the higher judiciary is a crucial aspect of ensuring diversity, equity and inclusiveness in the Indian judicial system. உயர் நீதித்துறையில் பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் தேவை என்பது இந்திய நீதித்துறை அமைப்பில் பன்முகத்தன்மை, சமத்துவம் மற்றும் உள்ளடக்கிய தன்மையை உறுதி செய்வதில் ஒரு முக்கிய அம்சமாகும். ஆர்கியூமெண்ட்ஸ் ஃபார் கிரேட்டர் ரெப்ரசன்டேஷன். அதிக பிரதிநிதித்துவத்திற்கான வாதங்கள். Diversity and perspective. Women judges bring diverse perspectives and experiences to the bench, enriching the judicial decision-making process. பன்முகத்தன்மை மற்றும் கண்ணோட்டம். பெண் நீதிபதிகள் பல்வேறு கண்ணோட்டங்களையும் அனுபவங்களையும் அமர்வுக்கு கொண்டு வருகிறார்கள், இது நீதித்துறை முடிவெடுக்கும் செயல்முறையை வளப்படுத்துகிறது. Representation and legitimacy. Greater representation of women in the higher judiciary can enhance the legitimacy and credibility of the judiciary in the eyes of the public. பிரதிநிதித்துவம் மற்றும் சட்டபூர்வமான தன்மை. உயர் நீதித்துறையில் பெண்களின் அதிக பிரதிநிதித்துவம் பொதுமக்களின் பார்வையில் நீதித்துறையின் சட்டபூர்வமான தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை மேம்படுத்தும். Addressing gender bias. Women judges can help address gender bias and stereotypes in the judicial system, promoting more equitable outcomes. பாலின சார்புகளை நிவர்த்தி செய்தல். நீதித்துறை அமைப்பில் பாலின சார்பு மற்றும் ஸ்டீரியோடைப்களை நிவர்த்தி செய்ய பெண் நீதிபதிகள் உதவ முடியும், மேலும் சமமான விளைவுகளை ஊக்குவிக்க முடியும். Role models and inspiration. Women judges can serve as role models and inspire future generations of women lawyers and judges. முன்மாதிரிகள் மற்றும் உத்வேகம். பெண் நீதிபதிகள் முன்மாதிரிகளாக பணியாற்ற முடியும் மற்றும் எதிர்கால சந்ததியினர் பெண் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகளை ஊக்குவிக்க முடியும். Challenges and barriers. சவால்கள் மற்றும் தடைகள். Underrepresentation. Women are significantly underrepresented in the higher judiciary, making up a small percentage of judges. குறைவான பிரதிநிதித்துவம். உயர் நீதித்துறையில் பெண்கள் கணிசமாக குறைவாகவே உள்ளனர், இது நீதிபதிகளில் ஒரு சிறிய சதவீதமாகும். Lack of opportunities. Women often face barriers in accessing opportunities and networking in the legal profession, which can limit their chances of being appointed to the higher judiciary. வாய்ப்புகள் இல்லாமை. சட்டத் தொழிலில் வாய்ப்புகளை அணுகுவதிலும் நெட்வொர்க்கிங் செய்வதிலும் பெண்கள் பெரும்பாலும் தடைகளை எதிர்கொள்கின்றனர், இது உயர் நீதித்துறையில் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை கட்டுப்படுத்தலாம். Stereotypes and bias. Women judges may face stereotypes and bias, both implicit and explicit, which can affect their ability to perform their duties. ஸ்டீரியோடைப்கள் மற்றும் சார்புகள். பெண் நீதிபதிகள் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் ஒரே மாதிரியான மற்றும் சார்புகளை எதிர்கொள்ளக்கூடும், இது அவர்களின் கடமைகளை செய்யும் திறனை பாதிக்கலாம். Benefits of greater representation. அதிக பிரதிநிதித்துவத்தின் நன்மைகள். Improved decision making. A diverse judiciary can lead to more informed and nuanced decision making. மேம்பட்ட முடிவெடுப்பதன் நன்மைகள். பன்முகத்தன்மை கொண்ட நீதித்துறை அதிக தகவலறிந்த மற்றும் நுணுக்கமான முடிவெடுப்பிற்கு வழிவகுக்கும். Increased public trust.
A more representative judiciary can increase public trust and confidence in the judicial system. அதிகரித்த பொது நம்பிக்கை. அதிக பிரதிநிதித்துவ நீதித்துறை அமைப்பில் பொதுமக்களின் நம்பிக்கையையும் அதிகரிக்கும். Promoting gender equality. Greater representation of women in the higher judiciary can promote gender equality and challenge patriarchal norms. பாலின சமத்துவத்தை ஊக்குவித்தல். உயர் நீதித்துறையில் பெண்களின் அதிக பிரதிநிதித்துவம் பாலின சமத்துவத்தை ஊக்குவிக்கும் மற்றும் ஆணாதிக்க விதிமுறைகளை சவால் செய்யும். Way forward முன்னேற வழி. Merit-based appointments. Ensure that appointments to the higher judiciary are based on merit, with a focus on diversity and representation. தகுதி அடிப்படையிலான நியமனங்கள். உயர் நீதித்துறைக்கான நியமனங்கள் தகுதியின் அடிப்படையில் பன்முகத்தன்மை மற்றும் பிரதிநிதித்துவத்தில் கவனம் செலுத்துவதை உறுதி செய்யவும். Transparent selection process. Implement a transparent selection process for judges, reducing the influence of bias and stereotypes. வெளிப்படையான தேர்வு செயல்முறை. நீதிபதிகளுக்கான வெளிப்படையான தேர்வு செயல்முறையை செயல்படுத்துதல், சார்பு மற்றும் ஒரே மாதிரியான கருத்துக்களின் செல்வாக்கை குறைத்தல். Mentorship and support. Provide mentorship and support to women lawyers and judges, helping them navigate the judicial system and access opportunities. வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவு. பெண் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகளுக்கு வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவை வழங்குதல், அவர்கள் நீதித்துறை அமைப்பை வழிநடத்தவும் வாய்ப்புகளை அணுகவும் உதவுதல். By promoting greater representation of women in the higher judiciary, India can ensure a more diverse, equitable, and inclusive judicial system. உயர் நீதித்துறையில் பெண்களின் அதிக பிரதிநிதித்துவத்தை ஊக்குவிப்பதன் மூலம் இந்தியா மிகவும் பன்முகத்தன்மை கொண்ட, சமமான மற்றும் உள்ளடக்கிய நீதித்துறை அமைப்பை உறுதி செய்ய முடியும். For join our free courses, எங்கள் இலவச படிப்புகளில் சேர Contact 7871461001. WhatsApp only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.